அனைவருக்கும் காலை வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தினத்தந்தியோடைய குருக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட் என்னென்னா 23/4/2026ங்க. 1 by 1 பார்த்து சால்வ் பண்ணலாம். இனிமேல் தான் சால்வ் பண்ண போகிறோம். இடமிருந்து வளம் 1. பம்ப கண்ணாலே காதல் என்ற நினைவில் வருபவர் யார்? பம்ப கண்ணாலே காதல் கண்ணால் சொன்னாலே யார்? சந்தியா பாபு ஆக்டர். சந்திர பாபு கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடித்தல் இல்லாமல் எழுதணும்னு ஆசைப்படுறோம். பார்ப்போம். படுக்கை இல்லைன்னா தூக்கம் ரெண்டுமே சொல்லணுன்னா, சாமி வந்து சயனமாக படுத்திருக்காது. தூங்குறதும் சயனம் சொல்லலாம். சயனம் சயனம்னா படுக்கையும் சொல்லலாம், தூக்கமும் சொல்லலாம். சயனம். சரிங்க. 2 மேலேருந்து கீழே பாருங்க. தீல 5க்கு திருவையாற்றில் நடப்பது என்ன ஆராதனை? திருவையாற்றில் நடக்கிறது வந்து என்னன்னு சொல்லுவோம்? தியாகராஜ ஆராதனை. தியாக ராஜ ஆராதனை. மியூசிக். சரிங்களா? இசையால் ஆராதனை. 6 இடமிருந்து வல்லம் என்ன? துணி இல்லைன்னா தாள் வெட்டுறதுக்கு பயன்படுவது தான். கத்தரிக்கோல். கேரளா தாங்க ஆன்சருக்கு. கத்தரிக்கோல். சரி, கத்தரிக்கோல் கரெக்டாக எழுதிட்டோம். 5 மேலேருந்து கீழே என்ன? பிறந்த நாளில் வெட்டுவது இந்த இருக்குது. பிறந்த நாளில் என்ன வெட்டுவோம்? இக்கு வந்து கேக். சரி. 3 மேலேருந்து கீழே என்ன? பாவேந்தர் டேஷ். பாவேந்தர் பாரதிதாசன். இவரோட இயற்பெயர் வந்து என்னென்னா கனகசபை சுப்புரத்தினம். பாண்டிச்சேரியில் புதுச்சேரியில் பிறந்தவர். இவர் வந்து பாரதி மேலே உள்ள ஈர்ப்பால் இவரோட நேமம் பாரதிதாசன் மாற்றிட்டார். இவரும் ஒரு கவிஞர் தான். இவரோட கவிப்படைப்பும் நிறைய இருக்குது. 10 இடமிருந்து வளம் என்ன? வண்டி ஓட இது தேவை. வண்டி ஓடுறதுக்கு இன்ஜின் தேவை, பெட்ரோல் தேவை, எல்லாமே தேவை. ஆனால் இங்கே சேலை அனுப்பிச்சுக்குங்க. சக்கரம். வண்டி ஓடுறதுக்கு வீல் வேணுங்க. சக்கரம். 7 மேலேருந்து கிளப்பாங்க. 2 வந்து ஹிண்ட்டு. தமிழ்நாடு அரசு சின்னத்தில் இருப்பது. தமிழ்நாடு அரசு சின்னத்தில் இருப்பது. கோவுக்கு ட்ராக் கோபுரம் இருக்கும். எந்த கோபுரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாள் கோயிலுடைய கோபுரம் இருக்கும். கோபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாள் கோயில். சரிங்க. 11 இடமிருந்து வளம் என்னன்னு பார்ப்போம். தென்னாப்பிரிக்க நகரம். தென்னாப்பிரிக்க நகரம். ஹிண்ட் வந்து இங்கே இருக்குது, இன்னும் இருக்குது. தென்னாப்பிரிக்காவில் ஃபஸ்ட்டு ஃபேமஸாக இருக்கிறது வந்து ஜோகன்ஸ்பர்க், பெரிய ஃபேமஸாக உள்ளது. 2வது கேப்டவுனு. 3வது இருக்குது டர்பன், லார்ஜஸ்ட் சிட்டி. 3rd லார்ஜஸ்ட் சிட்டி. சரி. 11 மேலேருந்து கீழே என்ன? டேல இருக்குது. ஒரு டேஷ் என்பது 12 எண்ணிக்கையை சொல்லுமா? ஒரு டஜன். ஒரு டஜன்னா 12. சரி. 14 இடமிருந்து வளம் என்ன? துறவி என பொருள்படும். வாய் ஹிண்ட் வருதுன்னு பார்ப்போமா? 12 மேலேருந்து கீழே. தமிழ்நாட்டு கிராமங்களின் சிறப்பு பலகாரம். தமிழ்நாட்டு கிராமத்தில் உள்ள சிறப்பு பலகாரம் அதிரசம் சொல்லலாம், பணியாரம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பணியாரம். ஆமாம், பணியாரம் எழுதி பார்ப்போம். கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனிப்பு பணியாரம், கார பணியாரம்லாம் சாப்பிட்ருப்பீங்கள்ல. அரிசி மாவில் சுட்டு கொடுப்பாங்க. எங்கள் பாட்டி எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. 14 கொடுத்தாங்க வீட்டில். 14 இடமிருந்து வளம் என்ன? துறவி என பொருள்படும் அப்படிங்கிறதுக்கு வேறு ஆன்சர் என்ன? சன்னியாசின்னு சொல்லலாம். சன்னியாசி. சரிங்க. 14 மேலேருந்து கீழே பாருங்க. சேலை ஆரம்பிச்சிருக்கு. மார்கழி திங்கள் அல்லவா. இந்த பாடல் வந்து இப்படத்தில் இருக்கான். என்ன படம்? சங்கமம்.
ரகுமான் நடித்த படம் சங்கமம் 1999 வந்துன்னு எனக்கு ஐ திங்க். சங்கமம் இது ஆக்சுவலாக இது வந்து இதனோட இன்னொரு லிரிக்ஸும் உண்டு. ஆண்டாள் எழுதினது மார்கழி திங்கள் மதி நேர்ந்த நன்னாளை, அது தனி இது தனி. 16 இடமந்து வளம் என்ன. நாரத டேஷ் நன்மையில் முடியும். நாரத வந்து எப்போவுமே கலக்கி விட்டுருவார். கலகம், நாரத கலகம் என்றைக்குமே நன்மையிலே முடியும். சரிங்க, இந்த சைடு வந்து எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். அடுத்து இங்கே 4 மேலேருந்து கீழே உருவ ஒற்றுமை இல்லைன்னா ஒத்து இருத்தல். அச்சு அசலாக ஒத்துமை இதை வந்து சாயல், அவங்க சாயலில் வந்து உருவ ஒற்றுமை ஒன்று போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. சரி, அப்போ 4 இடமிருந்து வளம். சோறு சாதம்னு சொல்லலாம். இப்போ சோறுக்கு வேறு சொல்ல என்னென்னா உண்டி ஊன்னு சொல்லலாம், பதம் சொல்லலாம். 8 கீழேருந்து மேலே என்ன. பயணம் ட்ராவலை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? பயணம். 9 வலமிருந்த இடம் என்ன. சினம். சினத்தை என்றைக்குமே கோபம் அப்படின்னு சொல்லுவோம். கோபத்தோடைய வேறு சொல் தான் சினம். 9 மேலேருந்து கீழே. அரசனை வந்து கோன்னே சொல்லலாம், கோமகன்னு சொல்லலாம், இல்லைன்னா கோன் அப்படின்னு சொல்லலாம். சரி, 13 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாமா. ப்ராக்டிஸ் தொழில்நுட்பம் கழித்தல், செய்முறையை செஞ்சு பார்க்கணும், பயிற்சி. 17 கிழந்து மேலே என்னன்னு பார்க்கலாமா. கடலிலும் நிலத்திலும் வாழும் பறக்காத பறவை. வந்துக்குங்க 18. இதுக்கு வேறு எதுவும் ஹிண்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். 18 வலமிருந்த இடம் என்னன்னு பார்ப்போமா. கணவனை இழந்த பெண்ணை குறிப்பது. கணவனை இழந்த பெண்ணை குறிக்கிறது வந்து என்னன்னு சொல்லுவாங்க, கைம்பெண்ணு சொல்லலாம். சரி, இப்போ 17 பார்த்திங்கன்னா நீரிலும் நிலத்திலும் பறக்காத பறவை அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண் குயின் அப்படின்னு ஒன்று இருக்குது. பனி பிரதேசத்தில் வாழும், அது பறக்காதுங்க. சரிங்களா, இதுக்கு வந்து பனிப்பாடி இல்லைன்னா பனிக்கொடின்னு சொல்லுவாங்க. சரி, 21 கீழேருந்து மேலே. பஷ்ஷு தமிழில். இதுக்கு வேறு ஹிண்ட் எதுவும் இருக்கா. 21 வலமிருந்த இடம் என்ன. முத்து நகரம். பெயில் சிட்டி எக்ஸ்பிரஸ்ன்னு ஒன்று ஓடுது. எங்கே. தூத்துக்குடி. இப்போ பஷ்ஷுக்கு நீங்கள் என்னென்னு தமிழில் சொல்வீங்க அப்படின்னு பார்த்தா 21 தூள் ஆரம்பிச்சுக்கு கையில் முடியுதுங்க. தூரிகை அப்படின்னா பஷ். 20 கீழேருந்து மேலே. பாபி திரைப்பட நாயகி. பாபி படம் வந்து 1973 வந்ததுங்க. ராஜ் கபூர் படம். டெம்பிள் கபோடியா. சரி, 15 வலமிருந்த இடம் என்ன. டேஷ் நகையாடுதல் அப்படின்னா இழிவாக பேசுதல். எள்ளி நகையாடுதல். எள்ளு வந்தனால எள்ளி நகையாடுதல் அப்படின்னா அசிங்கமாக அவமானப்படுத்துற மாதிரி பேசுறது. இன்னும் இருக்குதுங்க. 19 வலமிருந்த இடம் என்ன. கடவுள் அவதாரத்தை பற்றிய புராணம். இது என்னன்னு சொல்லுவீங்க. வேறு ஹிண்ட்டு இருக்கா. 19 கீழே இந்த மேலே. கண்ணை பாதுகாப்பது இமை. அப்போ கடவுளை பற்றி எழுதக்கூடியது 19. கடவுள் அவதாரத்தை பற்றிய புராணம். இதிகாசம்னு சொல்லலாம். வந்துக்கனால இதிகாசம். சரிங்க, இதுதான் என்னையோட பதில்களுங்க. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. தப்பாக பேசியிருந்தா இல்லை சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் கொடுத்துங்க. சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க இன்றைக்கி ஓட்டு போட மறந்துடாதீங்க. வித்தியாசத்தையும் கண்டுபிடிச்சி பார்த்துக்கோங்க. நன்றிங்க.